அறிந்திருக்கிற தெய்வம் கிருபை கொடுப்பாராக. சமாதானக்காரனர் கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் அறிக்கையிட்ட காரியத்திலிருந்து சில பகுதிகளை நாம் பார்க்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ரோமருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதின நிருப புஸ்தகம் 2வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதின நிருப புஸ்தகம் 2வது அதிகாரம். அல்லேலூயா. 2வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1-2. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறவனே யாரானாலும் சரி. நல்ல கவனிங்க. குற்றவாளிகள் என்று தீர்க்கிறவர்களை குறித்து இந்த வார்த்தை பேசுகிறது. நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்டதை செய்யறது? இப்படிப்பட்டதுன்னு சொல்லுது. எப்படி? குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதை குறித்து பேசுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காரியத்திலே தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலுமே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய ஜெப நாட்களை நியமித்துக் கொள்ள கிருபை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாளிலே உடைய பாதப்படியிலே வந்து அமர்ந்து ஆமென், ஆமென், ஆமென் அப்பா எங்கள் இருதயத்தெல்லாம் ஊற்றிவிட உடைய சமூகத்திலே சுத்திகரிக்கப்பட காத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா உடைய வேத வார்த்தைகள் எங்களை சுத்திகரிக்கும்படியா ரிக்கமனமனமனபரபரபரபா ஷமனமனபரபரபரபா இந்த நாட்கள், இந்த நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மெருகூட்டுவதாய் அமையட்டு தகப்பனே. அப்பா உடைய வார்த்தைகளை கேட்கிற இந்த வேளையிலே தானே இப்பொழுதே சுத்தமாகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான். ஆமென். எங்களுடைய மீறுதல்களை தேவரீர் மன்னிக்கும்படியாய் உடைய வேத வசனத்தின்படி எங்களை சுத்திகரிக்கும்படியாய் காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து அறிகிற இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ சுத்திகரிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த வேதமாகிய இந்த வெளிச்சத்திலே எங்கள் நடக்கையை நாங்கள் நடப்பதற்கு உங்களுடைய பலன் எங்களுக்கு வேணும் ஆவியானவரே. நீரே எங்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஆண்டவர், இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியிலே ஆத்துமாவிலே ஆமென் ஒரு புது பலனை பெற்றுக் கொள்ளத்தக்க இந்த வேளையிலே தங்களை ஒப்பு கொடுக்கவும் ஆமெனப்பா கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சொன்னீங்கல்லவா, உன் கண்ணில் இருக்கிறத பாருன்னு சொல்லிட்டு ஆண்டவரே, எங்களுடைய கண்களில் இருக்கிற இந்த காரியத்தை கமனமனமரபரபரபா நீர் ஆண்டவரே இந்த வேளையில் எங்களை சுத்திகரித்து எங்கள் அக்கிரமங்கள் நீங்க கழுவப்பட உடைய வேத வார்த்தைகள் எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ அந்த வேத வசனத்தின் தியானம் எங்களுக்குள்ளே எங்கள் கண்களை திறந்து ஆமென் எங்களை வெளிச்சத்தின் பாதையில் நடத்துகிறதாய் அமையட்டும் ஆவியானவரே. இன்னும் அநேக பிள்ளைகள் இதில் கலந்து கொள்ள வாய்ப்புகளை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் நினைப்பூட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். நேரங்களையும் சமயங்களையும் பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணுவீராக தகப்பனே. தடைகளை விலக்கி ஆமென் முழுவதுமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அப்பா, என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரே இந்த கூடுகையில் இணைந்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஏக்கங்களும் நிறைவேற்றப்படட்டு தகப்பனே. உங்களுக்காய் ஆண்டவரே தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சஞ்சலங்களை நீக்கி உடைய தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்க ரிக்கமனபரபரபா ஷமனமனபரபரபரபரபரபா சமூகத்தின் நன்மையினால பிள்ளைகளை நிரப்புவீராக தகப்பனே. கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்போ அந்த வேத வசனத்தின் தியானத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசித்த ரோமர் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்குதல். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்றார்,
உத்திரம் உன் கண்களில் இருக்கிறது. உன் அதாவது 1 வாசிங்க. அப்பதான் அதுவும் ஆண்டவராக இயேசுவின் போதனையை தான் அங்க ரெப்ளிகேட் பண்றாரு பவுல். வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று 1 சரியா? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். நல்லா கவனிங்க. இயேசு சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் இது இப்படித்தான், இது மாறாதுன்னு அர்த்தங்க. சிம்பிள். ஃபர்ஸ்ட் இயேசு சொன்னார்னா அது சொன்னபடியே நடக்கும். இது இப்படித்தான் இவர்களுக்கு. இது என்னன்னா, இது ஒரு நியாயம் தீர்க்கிற வார்த்தை. ஆக்சுவலா தேவனுடைய நியாய தீர்ப்பு, இது மனுஷனுடையது அல்ல. இயேசு சொல்றார், என்னுடைய வார்த்தைகள் உங்களை நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வார்த்தையின் நியாய தீர்ப்பு எப்படி வருகிறது? இங்கே ஒரு மனிதன் இன்னொருவரை குற்றவாளிகள் என்று தீர்க்குதல் இருக்கு பாருங்க. நீங்கள் குற்றவாளிகள், அதாவது நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படக்கூடாது என்று சொன்னால் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நாம் தீர்க்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கும் பொழுது அது அந்த வசனம் திட்டம் தெளிவா பேசுற ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. நம்மை நாமே குற்றவாளிகள் என்று நாம் தீர்த்து விடுகிறோம். அதனாலதான் பிரசங்கத்திலையும் கூட நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, என்னுடைய பிரசங்கத்தை ரெகுலரா கேட்கிறவங்களுக்கு புரியும். எந்த ஒரு மனுஷனையோ அல்லது எந்த உபதேசத்தையோ குறித்து நான் குற்றம் என்று நான் சொல்லுகிறதில்லை. காரணம், அவர் நமக்கு சொல்லி இருக்கிற வசனம் எது, இதன்படி நட, அது போதும், சொன்னா போதும். இன்னொருத்தரை குற்றப்படுத்துறது நம்முடைய வேலை அல்ல. கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க வேண்டிய காரியங்களே அநேகம் உண்டு. இப்படி இருக்க மற்றவர்களை பற்றி பேச வேண்டியதற்கான சூழ்நிலை நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை குறித்தும் அவருடைய நாமத்தை குறித்தும் அவருடைய காரியத்தை குறித்தும் உயர்த்தினால் போதுமானது. ஆமென். அதனால ஒருவேளை என்னைக்காவது ஒருவேளை தவறி பேசி இருந்தாலும் கர்த்தரை எனக்கு உணர்த்துவாராக. அல்லேலூயா. நான் அப்படிதான் கேட்கிறேன். ஆமென். அதனால பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் 3வது வசனத்துல வாசிக்கலாம். இப்பொழுது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, உன் பிரச்சனை என்ன, உனக்குள்ள என்ன தவறு இருக்கு, உனக்குள்ள எது சரியில்லாம இருக்கு, அதை பாருங்கிறார் ஆண்டவர். நாம இங்க மற்றவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றத அந்த ஆண்டவர் பேசுறத பார்க்கிறோம் இந்த இடத்துல. என் அன்புக்குரிய என் சகோதரனே, சகோதரியே, அநேகம் பேர் செய்கிற ஒரு பெரிய தவறு, ஒரு தப்பிதமான ஒரு காரியம், தேவனுக்கு விரோதமாய், அதாவது மனுஷனுக்கு விரோதமா குற்றம் சாட்டினாலே என்ன சொல்றாரு நம்முடைய இங்க, அவர்களுக்கு நீங்கள் அளக்கிற அளவின்படி ஏங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரரை பத்தி ரொம்ப மோசமா வந்துகிட்டு இருக்கு. அது இவரு ரொம்ப நாளா பிரச்சனை வேற வேற வந்துகிட்டு இருக்கு. ஆதி முதல் எடுத்தீங்கன்னா கிறிஸ்தவ ஜனங்கள் சக ஊழியக்காரரை அல்லது சக மனிதர்களை குற்றப்படுத்துகிற ஒரு சுபாவம் மனிதனுக்குள் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ குற்றவாளின்னு தீர்க்காத. இப்போ இந்த சுபாவம் ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள கிடக்குது. ஆக்சுவலா இது எப்படி கிடக்கு, இதை குறித்து நம்ம பார்த்துட்டு விளக்கங்களுக்கு போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதை பட் திரும்ப சொல்றேன், சரியா? ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஆதியாகமம் 3வது அதிகாரம். பதினோராவது வசனம். 3:11.
அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இப்போ இந்த கேள்விக்கு அவன் சொல்லி இருக்க வேண்டிய பதில் ஆம், நான் புசித்தேன் என்று சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. என்ன சொல்றாங்க கவனிங்க. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ரெண்டு பேருமே மனிதர்கள். ஆரம்பத்தில் இந்த குணம் இவர்களுக்குள் இல்லை. எந்த குணம்? தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளுகிற அந்த குணம் அவங்க கிட்ட இல்லாம போயிட்டு. ஆரம்பத்தில் இவங்க அப்படி கிடையாது. ஆண்டவர் உருவாக்கும் போது மனுஷனுடைய சுபாவம் அப்படி கிடையாது. அவன் பாவத்துக்கு செவி கொடுத்ததனால் இந்த மனிதனுக்குள் ஒரு குணம் உண்டாகிவிட்டது. என்னது? அவன் தான் அல்ல மற்றவன் அதை செய்தான் என்று மற்றவனை கை காட்டுகிற அல்லது குற்றம் சாட்டுகிற அந்த சுபாவம் அந்த மனிதனுக்குள் உண்டாயிற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் இப்படி இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர். ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அதை பெரியவங்க கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பிள்ளை செய்யும். நீ செஞ்சியா? நான் செய்யல, அவன் தான் சொல்லி இன்னொருத்தரை கை காட்டியும். இந்த குணம், சரி, இந்த குணம் மனுஷனுக்குள்ள கிடக்குதுங்கிறத ரோமர் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. இருபதாவது வசனம். 16ல இருந்து வாசிங்க. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க. சரி, 15ல இருந்து வாசிங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி, எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் விளக்குறார். என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை. தெளிவா பேசுறார் அந்த விஷயத்தை. எப்படின்னா, எப்பா என்னிடத்தில் சொல்லும் போது எனக்குள் 3 காரியம் இருக்கு. ஒன்னு ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்ம மனுஷன் உள்ளானவன் என்ன தேவனுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் மாம்சத்துக்குரியவனோ அதற்கு எதிராய் செயல்படுகிறான். காரணம், மாம்சத்தின் மனிதன் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாமல் தேவனுடைய கோபத்தில் வந்து விழுந்ததினால், அவன் செய்த பாவத்தினால் அவனுக்குள் வந்து வாசமாயிருக்கிற அந்த பாவம் இந்த மாம்சத்தில் கிரியை செய்கிறது. அதனாலதான் அவர் சொல்லும் போது அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற எனக்கு உள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன ஆயிட்டுது? the divine nature, அதாவது பரலோகத்துக்குரிய சுபாவத்தை அவன் மனுஷன் செய்த பாவத்தினால் இழந்து போகிறான். அல்லேலூயா. இயேசு இந்த சுபாவத்திலிருந்து தான் மீட்டெடுக்க வந்தார். எனக்கு கீழே அப்படித்தான் இந்த நற்செய்தியை கவனிச்சீங்கன்னா புரியும். தொடர்ந்து வாசிங்க.
வாசிங்க. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷருக்கு ஏற்றபடி தேவனுடைய வார்த்தைகளின் மேல், நியாய பிரமாணங்கிறதுல நம்ம வார்த்தைன்னு போட்டுக்கிடுங்க, வார்த்தைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நல்லா கவனிங்க. பாவ பிரமாணத்துக்கு என்ன சிறைப்படுத்துறதுக்கு என்னைக்குமே என்ன செய்யுது? இந்த பாவம் போராடுது. எங்க இருந்து? வெளியில இருந்து பிசாசு செய்யல. இத என் மாம்சத்துக்குள் வாசமாயிருக்கிற அந்த பாவம் இதை செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பாருங்க அடுத்த வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இதுதாங்க நிலவரம். இத மாத்தத்தான் இயேசு வந்தாருங்கிறத நீங்க அடுத்த வசனத்துல இருந்து 8வது அதிகாரம் முழுசா வாசித்தீங்கன்னா புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முதல் இந்த 25 வாசிங்க, அப்புறம் அடுத்த அதிகாரத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆனபடியால் மனசு என்ன விரும்புது? ஆண்டவர் சித்தம் செய்யணும் பிரதர், ஆண்டவர் சித்தத்தின்படி வாழணும் பிரதர், ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு உற்சாகமா இருக்கு. ஆனா மாம்சம் என்ன பண்ணுது? பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்யுது. ஏன்? எனக்குள்ள அது கிடக்கிறதுனால அப்படி நடக்கு. சரியா? இப்போ 8வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் அல்லேலூயா ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு அல்லேலூயா ஆக்கின தீர்ப்பில்லை. மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடத்தல். ஆமென், ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் எனக்குள் அந்த பரிசுத்த ஆவியை தருகிறதுக்கான காரணம் நான் அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஆவிக்குள்ளாக நடக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த வசனம் அப்படி சொல்லுது. இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் 2வது வசனம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. 8:2 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யுது? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வருது? பரிசுத்த ஆவியை எனக்குள் நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது. நீங்க அது கீழே ஒண்ணுனா வாசி பாத்தீங்கன்னா சொல்லுவார். பாருங்க பாருங்க 3 அது கொஞ்சம் மட்டும் அனுமதி வாசனம் 3 வாசிங்க 3:4 மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். எப்படி? இயேசுவை அவர் அனுப்பின நோக்கமே என் மாம்சத்துக்குரிய மனுஷனின் சுபாவத்திலே ஒரு மாற்றத்தை நான் பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்போ இந்த மாம்சத்துக்குள்ள அந்த டிவைன் நேச்சர் திரும்ப வருகிறதுக்கு, அதாவது பரலோகத்தின் அந்த சுபாவம் எனக்குள் திரும்ப வருகிறதுக்கு அதுக்கு தான் போதனைகள் இருக்கிறது. ஆமென், ஆமென். அந்த நீங்க புல்லா பிறகு இது போய் பின்னாடி வீட்டுக்கு போய் அசைன்மெண்ட் எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 8வது அதிகாரத்தை வாசிங்க. நேற்று சொல்லப்பட்ட அசைன்மெண்ட் வாசிங்களா? என்ன அசைன்மெண்ட் சிஸ்டர் சொன்னாங்க? என்ன அசைன்மெண்ட்?
எல்லாரும் போய் இயேசு பவனியா இயேசு பவனி வந்த அந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்துல வந்ததையும் வாசிங்க அப்படின்ட்டு. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. சரியா? வாசிக்க வாசிக்கத்தான் அதற்குரிய காரியங்களிலே வெளிச்சம் வரும், விளக்கம் வரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்ப இதை நீங்க பிறகு பின்னாடி போய் வாசிங்க. இப்ப நம்ம ஒரிஜினல் இதுக்குள்ள போவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. அப்போ எனக்குள்ளே இந்த பாவம் வாசமா இருக்கிறதுனால தான் நான் என்ன செஞ்சிடறேன், அடிக்கடி அடிக்கடி இயேசு சொல்றார், இதோ மத்தேயு 7வது அதிகாரம் 4வது வசனம், இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? சொல்லிட்டு, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை 5வது வசனம் எடுத்து போடு, எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முதல் 5 வசனம் ஆண்டவருடைய எஃபெக்டிவ் பிரீச்சிங்ல, அவருடைய பிரீச்சிங்ல முக்கியமான ஒரு காரியம், குற்றவாளின்னு யாரையும் சொல்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நமக்கு எதிராக செயல்படுறவங்களை மனப்பூர்வமா மன்னிக்கணும்னு பேசுறார். இவன் இந்த வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது நம்மகிட்டயே ஏகப்பட்ட குறை இருக்கு. பைபிள் தான் இன்னொரு வசனம் சொல்லுது, கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொண்டாரே, கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரே, தேவன் நிறுத்தினவரை, எடுத்து நிறுத்தினவரை குற்றப்படுத்த நாம் யார்? அப்படி செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாவம் வெளிப்படையா தெரிஞ்சதுனால அவன் பாவின்னு ஒருத்தன் சொல்றான். பல பேர் உள்ளுக்குள்ள மோசமா இருக்கிறோம். எப்படி? பயங்கர மோசமா இருக்கிறோம். ஏன்னா ஒரு பாட்டு உண்டுல்ல, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். கேட்கிறோம் ஆண்டவர்ட்ட, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியை ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் மாறிரோ, ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் மாறிரோ. பிரியமானவர்களே, நான் அன்னைக்கு ஒரு நாள் பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னேன், அதை திரும்பவும் சொல்றேன். நான் பாவி, உள்ளான ஒரு விஷயம், யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய பாவத்தில் இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றேன். அவர் என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு, நான் ரகசியமா செஞ்ச பாவத்தை யார்ட்டையுமே அவர் சொல்றது இல்லை. சொல்றாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார்ட்டையுமே அவர் சொல்றது இல்லை. அப்படி இருக்க, ஒருவரை குறித்த சில காரியங்கள் ரகசியமாகவோ அல்லது பகிரங்கமாகவோ வெளியில வரும்போது அதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. திரளான பாவங்களை மூடக்கூடிய அந்த அன்பு ஆண்டவர்ட்ட, ஐயா எனக்கு தார், எனக்கு தார். திரளான பாவங்களை மூடுகிற அந்த அன்பு. 1 பேதுரு வாசிங்க, அது தெளிவா இருக்கு. 1 பேதுரு 4:8 வாசிங்க. 1 பேதுரு 4:8. 1 பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு என்ன செய்யும்? திரளான பாவங்களை மூடும். அப்ப இன்னொருத்தருடைய பாவத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறது அன்பா? அதை விட்டு அதை மூடி போடணும்னு சொல்லி நினைக்கிறது அன்பா? நான் சொல்லல, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அவர் யாரு?
பிரதான அப்போஸ்தலன் கர்த்தராகிய இயேசுவுக்கு இயேசு நம்பி அவர்கிட்ட செய்ய கொடுக்கிற பொறுப்புகளை கரெக்டா செய்யறாள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன்கிட்ட கொடுத்து அதை செஞ்சு முடிச்சிருவான்னு அவருக்கு தெரியும். வரி பணம் கட்ட சொல்றாங்க. உங்க போதகர் வரி கட்டுறாரா? இவரு கட்டுறாருன்னு வந்துட்டார் உள்ள. இயேசு பார்த்த உடனே கேட்கிற, என்னப்பா பிள்ளைகள் கட்டுகிறார்களா அல்லது அந்நியர்கள் கட்டுகிறார்களா வரிய? அந்நியர் தான் ஆண்டவரை கட்டுறார். இப்போ பிள்ளைகள் செலுத்த வேண்டியது இல்லைல்ல. சரி, ரைட். அவர்களுக்கு நாம் இடரலா இராதபடி நீ என்ன பண்ணு, போய் ஒரு தூண்டில் போடு. முதல்ல அகப்படுற மீன் அதில் வாயை திறந்து பாரு, ஒரு பணம் இருக்கும். அதை கொண்டு போய் என்ன செய், அதை உனக்காக எனக்காக கொடுத்துரு. ஆண்டவர் எந்த காரியத்தை பேதுருவிடத்தில் நியமித்தாலும் அதை செய்வனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு மனிதன். அப்படிப்பட்டவர் கிறிஸ்துவின் சுபாவத்தை, கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்லுகிற இந்த காரியத்தை கவனியுங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென். ஒரு பாட்டு உண்டு, பாடிக்கணும்னு தெரியல. அன்பு ஒரு காலும் ஒழியாது, அது ஒழியவும் கூடாது. அன்பு ஒரு காலும் ஒழியாது, அது ஒழியவும் கூடாது. சினமடையாது, தீங்கு நினையாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். சினமடையாது, தீங்கு நினையாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது, அது ஒழியவும் கூடாது. அன்பு ஒரு காலும் ஒழியாது, அது ஒழியவும் கூடாது. ஆமென். அல்லேலூயா. அன்பு ஒழியக்கூடாதுங்க. இன்னைக்கு பல இடத்துல அன்பில்லாத நிலைமை, ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்மை சேர்த்து கொண்டதை மறக்கிற நிலைமை, எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சாட்டுதல், மற்றவங்களை இவன் இப்படி செஞ்சது தப்பு, அப்படி செஞ்சது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படின்னு பல விதங்களில் சொல்லப்படுகிற காரியம் நமக்குள்ள அது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவின் அன்பினால் சிநேகிக்கவும், கிறிஸ்துவின் அன்பினால் சேர்ந்து ஒன்றாயிருக்கவும் தேவன் விரும்புகிறார். என் அன்புக்குரிய என் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு முழுமையான ஒரு அர்ப்பணித்தலோட எல்லாரையும் நேசிக்கிறேன். எல்லாரையும் நான் நேசிக்கட்டும், எல்லாரையும் நேசிக்கட்டும். அவர்களிடத்தில் தப்பிதங்கள், தவறுகள் இருந்தாலும் ஆண்டவரே, நான் அவர்களை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். கேளுங்க ஆண்டவரே, நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதியும். என் தெய்வம், நீர் அப்படியாய் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் தெய்வம், நீர் அப்படியாய் எனக்குள் ஒரு மாற்றத்தை நீ தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசு சொன்னார், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். நம்ம கிட்ட எவ்வளவு குறை இருக்கு. யாரு பெர்ஃபெக்டான மனுஷங்க இந்த உலகத்துல? பெர்ஃபெக்ட்னு எதை வச்சுங்க அடையாளப்படுத்துவோம்? எல்லாம் சரியா இருக்கிற ஒரு மனுஷன்னு சொல்லி எதை வச்சு சொல்லுவாங்க? அது எல்லாத்துக்கும் ஒரே வழி, இந்த சத்திய வேதம் தான் அளவுகோல், வேற எதுவுமே கிடையாது. அத இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இது எனக்காய் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற மன பக்குவத்தில், வாஞ்சையில் ஒருவர் வாசிக்கும் பொழுது அவர்களிடத்தில் அவர் அதை பேசுகிறார், அவர்களுக்கு அதை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரு பெரிய வாஞ்சையோட, ஆண்டவரே எனக்குள் இந்த சுபாவம் வரட்டும். நான் யாரையும், என் பிள்ளையையோ, என்னுடைய தகப்பனையோ, என் தாயையோ, என் சகோதரனையோ, சகோதரியையோ, அல்லது என் சபையில் இருக்கிறவர்களையோ, என் கிராமத்தில் இருக்கிறவர்களையோ, அல்லது நான் யூடியூப்ல பார்த்துட்டு என்னன்னே தெரியாது அவன் சொன்னது உண்மை நம்பி அதை பத்தியோ கூட நான் பேசக்கூடாது. ஆண்டவரே, முதல்ல அதை பார்க்காதீங்க, பார்க்கறதே தப்பு. என்ன நடக்கும் தெரியுமா?
அது ஒரு குறை சொல்ற ஆவி, குற்றப்படுத்துற ஆவி. அந்த ஆவி என்ன செய்யும்? பிடிக்கும், தொடும், கொஞ்சம் கொஞ்சமா தொடும். தெரியாது, உடனே நடக்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து அதை பார்க்கிற ஆட்கள் கேட்டு பாருங்க, அவங்களும் சேர்ந்து அவங்கள போல அது என்னவோ அவங்க தான் பரிசுத்தவான்களா பேசுவாங்க. யூடியூப்ல அவங்களுக்கு பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதை பேசுறான். நமக்கு அது அவசியம் இல்லை, செய்யாதீங்க. அது யூடியூபோ ஃபேஸ்புக்கோ எந்த சோசியல் மீடியாவில் வந்தாலும் சரி, தனியாக சீக்கிரட்டாக வீடியோ வந்துச்சு பிரதர், அதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே ஒப்பேறாது, செய்யாதீங்க. நேரடியாக ஒன்றை பேசுகிறதற்கும் இதெல்லாம் என்னது வேர்ச்சுவல்னா அந்த ஆர்ட், வேர்ச்சுவல்ங்கிறது சரியான வார்த்தை தமிழில் தெரியல எனக்கு, வேர்ச்சுவல் அதாவது நேரடியாக பிசிக்கலாக கனெக்ட் ஆகல, ஆனால் எங்கேயோ ஒன்று நடக்கிறதுலே சேர்ந்து விடுகிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அப்பத்தையும் புசிக்கிறவர்கள் அதிலே பங்கடைகிறார்கள், அவருடைய சரீரத்தில் பங்கடைகிறார்கள் என்று வசனம் சொல்லுது. அதே போல இன்னொருவர் பேசும் பொழுது அதிலே நான் உடன்பட்டாள், அந்த கருத்து ஆமால இவர் பேசுறது கரெக்ட் தானே அப்படிங்கிற என்ன வந்துட்டால் என்ன ஆயிடும்? பிரச்சனை ஆயிடும். அதான் அவர் சொல்றார் இயேசு, எப்பா உன் கண்ணிலேயே பெருசா உத்தரம் கிடக்கப்பா, அதை விட்டு ஏன்பா அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற தூசிய பார்க்கிற? போதனையிலே சீர்படுத்தப்பட வேண்டும். அதனால குற்றவாளிகள் என்று ஒருவரையும் இந்த சீசர்கள் ஜெப வீட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், ஒருத்தரையும் அப்படி சொல்லிடாதீங்க, ஒருத்தரையும் அப்படி சொல்லாதீங்க. சில நேரம் வேற எது இல்லை, செல்ஃபா நமக்குள்ளேயே நம்ம குடும்பத்திலேயோ யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டாங்க, உடனே அவங்களுக்கு ஒரு 10 பதில கொடுக்கணும். நம்மளை குற்றப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க, நம்மளை குற்றப்படுத்திட்டாங்க உடனே அது இல்லை இது இல்லை, நம்மளை நியாயப்படுத்துகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். ஆனால் அவைகளை தேவன் அக்செப்ட் பண்றதில்லை, ஏற்றுக்கொள்றதில்லை. இயேசுவை குறித்து குற்றப்படுத்தும் போது என்ன சொன்னார்னா, அவரை விசுவாசிக்கிறவர்களை குறித்து பேசினார். பரிசுத்த ஆவிக்கு எதிராக பேசும்போது ஒரு காரியத்தை சொல்லிட்டார், மனுஷகுமாரனுக்கு விரோதமா பேசினா மன்னிக்கப்பட்டிருப்பா, ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசினா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுட்டார். இன்னைக்கு அநேகர் தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். நம் யூதால அன்னைக்கு அந்த 9-10 வசனங்களை பார்த்தோம் இல்லையா, தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். தெரியாதவைகளை நாங்க நடுநிலையா இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு அப்படி பேசுறாங்க. செய்யாதீங்க, நாம அது ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஒருவேளை இந்த குணம் நம்மை அறியாமல் நமக்குள்ள கிடக்குது. ஏன்னா அது நான் சொன்னேன் இல்லையா, சுபாவத்துல அவ ஆண்டவரை குற்றப்படுத்துற ஆதாம், நீங்க எனக்கு தந்த அந்த பொண்ணு தான் செஞ்சுட்டா, அந்த பெண் அப்படின்ட்டார். ஆண்டவர் அந்த பெண்ணுகிட்ட கேட்கிறார், எப்பா என்னை சர்ப்பம் வஞ்சித்துப்பா விட்டா, அவன் சாப்பிட்டியா? ஆமான்ல சொல்லணும், சொல்லலையே. அதே மாதிரிதான் இன்னைக்கும் அந்த குணம் ஒரு மனுஷனுக்குள்ள கிடக்குது. இந்த குணத்தை, இந்த சுபாவத்தை மீட்டெடுக்க நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காய் அடிக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்கும் பொருளாகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தந்தார். பரிசுத்த ஆவி ஒரு இடத்தில் வரும்பொழுது பலன் அடைந்துன்னு சொல்லுதே. என்ன பலன்? என்ன பலன்? the original strength. ஆதியில் மனுஷனை தேவன் படைத்த பொழுது அவனுக்குள் உண்டான உலகத்தின் மேல் உள்ள அதிகாரம், சர்வத்தின் மேல் உள்ள அதிகாரம், அது மட்டுமல்ல அவனுக்குள் இருக்கிற தெய்வீக சுபாவத்தின் மேல் அதிகாரம். அல்லேலூயா, புரியுதா? அப்ப இதையெல்லாம் கர்த்தர் எனக்கு திரும்ப தருகிறதுக்கு தான் அவருடைய நல்ல பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். இதுவரைக்கும் யாரும் பரிசுத்த ஆவியானவரை பெறலன்னு ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே ஐ நீட் யுவர் ஸ்பிரிட். ஏன்னா நம்ம வாசித்த அந்த ரோமர் 8 ரொம்ப தெளிவா அந்த வசனங்கள் பேசுது. 8:14 வாசிக்கும் போது சொல்லுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 9வது வசனம் வாசிங்க, ரோமர் 8:9.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப பாருங்க, ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? என்னுடைய சுபாவத்தை நான் மேற்கொள்ளும்படியாக, எனக்குள் இந்த மாம்சத்துக்குள் கிடக்கிற அந்த சுபாவத்தை நான் சரிபடுத்துகிறதுக்கு. ஏனென்றால் இன்னொரு வசனம் வரும் பாருங்க, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இதே அதிகாரத்தில் தான் வரும். வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தாள். அப்ப இது என்னது? இட்ஸ் a change between a person who inside, அதாவது ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற ஆத்மாவிலேயும் அந்த மனுஷனுடைய மாம்சத்துக்குள்ளேயும் சேர்ந்து போராடுகிற அந்த போராட்டத்தில் ஜெயம் பெறுகிறதற்கு நான் எனக்கு பெற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய அனுக்கிரகத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து தந்திருக்கிற அவருடைய ஆவியினால் இதை செய்ய முடியும். அல்லேலூயா. தனியா செய்ய முடியாது, தனியா செய்ய முடியாது. ஏதோ ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம், ரைட், அது அந்த பேர்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தில் தேவன் நமக்கு தந்த நோக்கமே என்னுடைய மாம்சத்தின் செயல்களை அழித்து நான் ஆவிக்குரியவனாய் மாறும்படி என்னை அழைத்திருக்கிறார். எனக்குள் அதை தர அவர் வாஞ்சிக்கிறார். கேட்கிறவங்க பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. வாஞ்சிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே எதுக்கு நான் அந்நிய பாஷை பேசணும்? அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு சிறிய அடையாளங்க, அது மட்டும் இல்லைங்க விஷயம். ஆனால் பெரிய பலன் உள்ளதுங்க அந்நிய பாஷை. ஒருவேளை சில தளர்ச்சிகள் வரும்போது, பிரச்சனைகள், அது எதிர்மறையா விசுவாச குறைவுகள் அல்லது சோர்வுகள் வரும்போது கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை மட்டும் பேசி பாருங்க, பெற்றவங்க பட்டுன்னு எங்கிருந்தா ஒரு அக்கினி எழும்பி ஒரு புது பலன் உண்மை தெரியாது, அப்படி வரும், மகிமையானது. சரி, ஆனால் என்னை அடிப்படையாக என்னை சரிபடுத்துகிறதுக்கு அல்லது சீர்படுத்துகிறதுக்கு எனக்குள் தரப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரால் அந்த கிரியைகள் நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி நடக்கு? whoever listens him, ஆண்டவரை கவனிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள். அதைத்தான் வசனம் சொல்லுது. மேலும் 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நான் எப்படி நடத்தப்படுறேன்? யாரால் நடத்தப்படுறேன்? என் மாம்சம் சிந்திக்கிறதையே நான் சிந்திக்கிறேனா? அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேனா? அல்லது இன்னொரு இடத்துல சொல்லி எங்களுக்கோ ஆவியின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அல்லேலூயா. அந்த சிந்தனை எனக்கு வருதா? அந்த ஆவியின் சிந்தனை வருதா? அல்லது எந்த சிந்தனை வருது? just we need to understand. நாம் அதை கவனிக்க வேண்டும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு தாங்க பரிசுத்த ஆவியானவர். பிளாபரிங் டங்ஸ் பேசுறதுக்கு மட்டும் இல்லை, அந்நிய பாஷை அப்படியே பேசுறதுக்கு மட்டும் இல்லை, எனக்குள்ளே இருந்து என்னோடு பேசி என்னை வழி நடத்துகிறதுக்கு. நான் வாசிக்கிற இந்த வாசனம் சற்று நிதானித்து பாருங்க. ஆவியினால் நான் நடத்தப்படணும். I should be driven by the Spirit of the Lord. பரிசுத்த ஆவியினால் நான் நடத்தப்பட வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஆமென். பாருங்க, 15வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். நாம் அவரை உரிமை பாராட்டி நெருங்கி சேரும்படியாக தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை நமக்குள் தந்திருக்கிறார். அதுதான் அப்பா பிதாவே. ஆமென். பாடலாமா? அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே
எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. பிரியமானவர்களே, நாம் அவரை உரிமை பாராட்டும் பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அதனால உரிமையோட ஆண்டவரே, அந்த ஆவி எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேணும். கேட்டு கேளுங்க, கர்த்தர் கொடுப்பாரு, ஆசீர்வதிப்பாரு, விடுதலையை கொடுப்பாரு, மாற்றத்தை கொடுப்பாரு. ஆண்டவரே, அந்த நல்ல பரிசுத்த ஆவியை எனக்குள் ஊற்றி என்னை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக, வசனத்தின்படி நான் உயிரடைந்தவனாக, உயிரடைந்த பிள்ளையாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கலாம்? அப்படியே ஆண்டவர்கிட்ட உங்க வலது கையை பரலோகத்துக்கு நேரம் நீட்டி, ஆண்டவரே, நான் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பல, எனக்குள் இருக்கிற சுபாவத்தில் எனக்கு ஒரு மாற்றத்தை நான் விரும்புகிறேன். நீங்க என்னை ஆசீர்வதிப்பீங்க, எனக்குள்ள அந்த மாற்றத்தை தருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. அந்த பரிசுத்த ஆவியானவரால் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் சொல்றவங்க உங்க வலது கையை பரலோகத்துக்கு நேரம் நீட்டி, ஆன்லைன்ல இருக்கிறவங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ரிகபராதியானல ஹந்தலி ஜீபர மனாத்தே குன்னலரதியானா சிமண்டனலரு குனுமதனலரதி யாந்தலே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். எல்லாரும் ஆண்டவரே, ஒருபோது நான் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, அந்த காரியத்தை பேசுறவங்களோட உடன்படக்கூடாது, அந்த காரியத்துக்குள்ள நான் இணைந்திருக்க கூடாது. எனக்கு கிருபையையும் பலனையும் தயவையும் தாரும், என்னை நிலைநிறுத்தும். கேட்கலாம், ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். நிக்கனத ராமரா சங்கன் தருகி நகதன மதுநல ரதனா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும்பா. ஆண்டவரே, ஜெப வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும், ஆன்லைன்ல தங்களை அர்ப்பணிச்சிருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உங்க மகிமை, உங்க பிரசன்னம், உங்க தயவு இருக்கட்டும், தடைகள் நீங்கட்டும், கிருபை பெருகட்டும், சத்ருவின் அதிகாரங்கள் முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தயவினை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கன்னு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.